Hi, welcome to my channel. The Zero to Genius in Commerce and Accountancy class. நம்ம பார்க்குறது அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 8 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ காமன் சைஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இதில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ காமன் சைஸ்னால் என்னென்னாக்கா ஒரே டேர்ம் வச்சு நம்ம எல்லா வேல்யூஸை டிவைட் பண்ணுறது தான் வில் கால் காமன் சைஸ். ஸோ இதில் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக அசெட்ஸ் டோட்டல் வச்சு நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணலாம். இது ஒரு டேட்டா கொடுத்தாலும் நம்ம calculate பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5,50,000 இது டோட்டல் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 9 lakhs. ஸோ 5,50,000 divided by 9,200. 2,70,000 divided by 9,200. 90,000 divided by 9,200. ஸோ 9 lakhs divided by 9 lakhs 100 தான் வரும். 7,20,000 divided by 9 lakhs into 100. 1,80,000 divided by 9 lakhs into 100. 9 lakhs divided by 9 lakhs will be 100. இது first data. Second data total value எவ்வளோ 10 lakhs. So 10 lakhs வச்சு நம்ம பண்ணுவோம். 6 lakhs divided by 10 lakhs into 100. 2,50,000 divided by 10 lakhs into 100. 1,50,000 divided by 10 lakhs into 100. 10 lakhs divided by 10 lakhs into 100. 100. 8 lakhs divided by 10 lakhs into 100. 2 lakhs divided by 10 lakhs into 100. ஸோ எல்லா டேர்ம்ஸும் ஒரே டேர்ம் வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அது டோட்டல் அசெட்ஸ். ஸோ ஃபார்மேட் பாருங்கள். ஸோ காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராணி லிமிடெட். ஸோ இங்கே சேம் திங் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இது ரெண்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுவீங்க 100 போடுவீங்க. இது 100, இங்கேயும் 100, இங்கேயும் 100. எல்லாத்தையும் எது வச்சு டிவைட் பண்ணுவீங்க நீங்கள் இந்த டோட்டல் அசெட் வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். ரைட், இப்போ தான் சொல்கிறது. தட் இஸ் 5,40,000 divided by 9 lakhs into 100 60%. 2,70,000 divided by 9 lakhs 30%. பர்சன்டேஜ் போட தேவையில்லை, நம்ம ஜஸ்ட்டு 30 போட்டால் போதும். 90 divided by 9 lakhs into 100 10. இது 100 போடும். அது மாதிரி இதே டேர்ம்ஸும் 6 lakhs divided by 10 lakhs into 100. 2,50,000 divided by 10 lakhs into 100. 1,50,000 divided by 10 lakhs into 100. 8 lakhs divided by 10 lakhs into 100 and 2 lakhs divided by 10 lakhs into 100. So, இது மாதிரி calculation வரும். Next question number 11. Prepare common size statement of financial position. Same thing நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த கொஷனை. ஸோ இதில் எல்லா டேர்ம்ஸ் எது வச்சு டிவைட் பண்ண போகிறோம்னா 5 lakhs. இது 6 lakhs வச்சு டிவைட் பண்ணும். இந்த டேர்மில் 6 lakhs வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். ரைட், ஸோ இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். இதுவும் கொஷனில் எப்படி இருக்கோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த 5 lakhs வச்சு டிவைட் பண்ணும். 2 lakhs divided by 5 lakhs into 100 40%. 50,000 divided by 5 lakhs into 100 10. 1,50,000 divided by 5 lakhs into 100 so 30. Next 1 lakh divided by 5 lakhs into 100 20. 5 lakhs divided by 5 lakhs into 100. So அதே மாதிரி 2 lakhs divided by 5 lakhs into 100. 50,000 divided by 5 lakhs into 100. 2 lakhs divided by 5 lakhs into 100. 50,000 divided by 5 lakhs into 100 and 5 lakhs divided by 5 lakhs into 100. So அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது டோட்டல் 6 lakhs வந்திருக்கு. 3 lakhs divided by 6 lakhs into 100. 60,000 divided by 6 lakhs into 100. 1,80,000 divided by 6 lakhs. ஸோ எல்லா டேர்ம்ஸும் நீங்கள் எது வச்சு டிவைட் பண்ணுவீங்க, you're going to divide with the 6 lakhs. ஸோ எல்லாத்தையும் 6 lakhs வச்சு டிவைட் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.